ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு காளான் கிரேவி. தேவையான பொருட்கள்: காளான், இலக்காளான் 1 பேக்கெட், வரமிளகா 3, தக்காளி 2, தாளிக்க கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 3 பெரிய வெங்காயம் அறுத்து வச்சிருக்கிறேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, முந்திரி, குருமிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கொஞ்சோண்டு துருவன தேங்காய். தேவையான அளவு எண்ணெய், உப்பு, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. இப்போ காளானை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது க்ளீன் பண்ணுறது பார்த்தா ரொம்ப ஈஸி. அந்த இலை சீக்கிரம் சுருங்கிறதுனால அந்த இலையை கட் பண்ணி தண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடைச்சட்டி எடுத்து அதில் கொஞ்சோண்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ரெண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், குருமிளகு, சீரகம், சோம்பு. மிளகா, வெங்காயம், நல்லா வணங்கிட்டோம். வெங்காயம் இந்த மாதிரி வணங்கினதும் நம்ம முந்திரி, கொஞ்சம் அந்த துருவன தேங்காய் நல்லா வணங்கணும். வெங்காயத்தோடையே அது நல்லா வணங்கிடும். இதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வணங்கினதும் நம்ம தக்காளி போட்டு கொஞ்சம் வணங்கிக்கலாம். அளவுக்கு வணங்கினதும் தக்காளி நல்லா வணங்கினதும் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு ஒரு கொஞ்சம் ஹீட்லேயே இருக்கட்டும். ஒரு பெரட்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. வணக்கின எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் ஆயில், காஞ்சதும் கருவேப்பிலை,
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதும் காளானை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இந்த காளான் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி சுருங்கிடுச்சு பாருங்க, நல்லா நல்லா சுருங்கிடுச்சுது. அந்த இலையெல்லாம் அப்படியே இதாகிடும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள், அரைச்சது இதில் போட்டு நல்லா கிளறி விடணும். ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டு 2 விசில் விடணும். இப்போ காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். வச்சிருக்க